என்ன ஃபங்க்ஷன் தெரியலையே. அப்பா எவ்வளோ பேர், ஃபுல் இந்த ஏரியாலாம் கிறிஸ்டின் தான் போலங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொச்சின்லேருந்து கிளம்பியாச்சு. இன்னும் 2 மணி நேரம் 35 நிமிஷம்னு காட்டுது. வேறு லெவலு, செம்மையாக இருக்குது பாருங்கள். வாவ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் அலப்பலாலேருந்து கொச்சின் போகிற ரூட்டில் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 சைடும் கடலுங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஓ ஷிட், அதை டச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், 2 சைடும் கடல். மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 சைடும், இந்த சைடு அது கடலாக இல்லை ஆறா என்ன தெரில. ஆமாம், நடுவில் ஒரு தீவு மாதிரி இருக்குங்க. அந்த தீவில் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். பார்த்தா அந்த மாதிரி தெரில இல்லைங்க. எங்கள் ஹைட்டான ஏரியாவில் போயிருந்து பார்த்தா தெரியும். வாவ், இங்கே சர்ச்சு பாருங்களேன் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு. இன்றைக்கி ஏதோ இயேசு சாமிக்கு ஏதோ நல்ல நாளாக என்னன்னு தெரியலங்க. எல்லா இடத்துலையும் க்ரௌடாக இருக்குது. இருட்டாக ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம விலாக் வந்து முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ வேறு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து எத்தனை பார்ட் வரும்னு எனக்கு தெரியல. நீங்கள் மேபி ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட்டில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேலே நான் ஆட் பண்ணுறேன். இல்லைனா இது வந்து ப்ளேலிஸ்ட்டாக நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் போய் மீதியெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இதேமாதிரி ட்ராவல் கண்டென்ட், ட்ராவல் வீடியோஸும் நிறையா போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் நெக்ஸ்ட் எப்படி போகலான்ட்டு. வாவ், இங்கே ஏதோ கேரளா மோன் அடிச்சுட்டு வராங்கங்க. ஏதோ பண்ணுறாங்க. என்ன ஃபங்க்ஷன் தெரியலையே. அப்பா எவ்வளோ பேர், ஃபுல் இந்த ஏரியாலாம் கிறிஸ்டின் தான் போலங்க. ஏதோ ஜெய் ஜெயங்கிறாங்களே, என்னன்னு தெரியலையே. எவ்வளோ பேர். என்னங்க ஸ்கூலில் மோன் அடிச்சுட்டு போயிட்டுருக்க மாதிரி போயிட்டுருக்காங்க. ஏதோ ஃபங்க்ஷன். இவங்க எல்லாரையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணதாலும் உங்களுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சே, ஏதோ ஒரு அக்கா கிட்ட கொடுத்துருவோமா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. இங்கே என்னங்க க்ரௌடு, ஓவர் க்ரௌடாக இருக்குது. இந்த சர்ச்சில் அந்த சர்ச்சுக்கு போவாங்களோ. இது எதுக்கு கையில் என்ன அந்த பேப்பர் இது மாதிரி பிடிச்சிருக்காங்க, என்ன அது? போலீஸ் க்ரௌடு வேறு. ரோடு கிராஸ் பண்ணி அப்படியே இந்த ஓரமாக போயிட்டுருக்காங்க. ஏதோ மலையாளத்தில் எழுதியிருக்குங்க. ஏதோ கொடி மாதிரி பிடிச்சிட்டு போகிறாங்க, என்னென்னு தெரில. இங்கிலீஷ் எழுதியிருந்தேன், பார்த்து படித்து சொல்லியிருந்திருப்பேன் உங்களுக்கு. ஹோலி மாஸ் டைமிங் 6:30 ஃப்ரைடே. நம்ம ஆளுங்க வந்தாச்சா? வந்தாச்சு. இந்த ஃபோன் வேறு சார்ஜ் வேகமாக வேற மாட்டேங்குதுங்க. இந்த சார்ஜரில் பிரச்சனையா இல்லை இந்த ஃபோனில் பிரச்சனையா நானே தெரியல. பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்களேன் நம்ம எப்படிப்பட்ட இடத்துல இருக்கோன்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கும் சுற்றி 2 சைடுமே தண்ணி. வேறு லெவலுங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு அறிகுறியே தெரில. இந்த வேர்க்கிறது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த பீச் வர மாதிரி இருந்தால் அந்த உப்பு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஏன் இவ்வளோ பக்கத்தில் வராங்க? அண்ணா எங்கண்ணா இடிச்சிட்டு போகிறீங்க? பேசாமல் கேரளாவில் வந்து செட்டில் ஆகிடலான்ட்டு இருக்கேங்க. நல்லா இருக்கு. எவ்வளோ கிறிஸ்டின்ஸ் பாருங்கள் இந்த ஊரில்.
ஊரே ஃபுல்லாக கிறிஸ்டின்ஸாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்பா எல்லார்ட்டையும் சொல்லி பசங்க யார்கிட்டே ஒருத்தரே ரேண்டமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம் ஸ்டிக்கரை. தப்பு பண்ணியாச்சு. அந்தளவுக்கு இன்னும் எனக்கு தைரியம் இருக்குது, இருந்தாலும் ஏன் அப்படின்னு தான் அடுத்த தடவை வந்து கொடுத்துர்லாம். இருட்டாயிடுச்சு. உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு தெரியுதுன்னு தெரியல. கொச்சின் பக்கமாக வந்தாச்சுங்க. இவங்களாம் லூலு மால் போக வேணாம்னு சொல்கிறாங்க. எனக்கு போகணுன்னு தான் ஆசை. சின்ன வயசில் போனது. யாரோடா கார்காரா அங்கே வந்து நிற்கிறியே. அவ்வளோதான், அந்த க்ரௌடான ஏரியாவை தாண்டியாச்சு. நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதான். கொச்சினுக்கு இதே ரோடு தான். லூலு மால் நம்ம இப்போ ஸ்கிப் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேங்க. ஸ்ட்ரெயிட்டாக கோயம்புத்தூர் போகலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவருக்கு காலில் வர நம்ம சாருக்கு காயமாயிடுச்சு. அப்புறம் என் தம்பி நாளைக்கு ஊருக்கு போகணும். அப்புறம் இன்னொரு பையனுக்கும் காலேஜ் இருக்குது. நானும் இன்னொரு சார் மட்டும்தான் நாளைக்கு வேலைக்கு போகணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்க்கலாம் வேலைக்கு பொறுமையாக எந்திரிச்சு கூட. ஆனால் இவங்க தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயும் ஏதோ பண்ணுறாங்க. இன்னும் ரவுண்டு அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க நடு ரோட்டில். என்ன பண்ணுறீங்க? அட இவ்வளோ தூரம் வந்து கட் பண்ணிட்டு போகணுமா? இல்லை எனக்கு புரியல. அருமை. என்னங்க இவ்வளோ கூட்டம்? எதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க தெரியலையே. டிராஃபிக் ஜாம் ஆக்கிட்டு இருங்கப்பா நாங்கள் போயிடுறோம். ஃபாதர் வர்றாரு. ஃபாதர் டே பஸ்காரா இருறா. ஏய் சிலையல் ஆளுங்களா? ஐயோ ஆளுங்க, ஏசு மாதிரி ஆளுங்க இருக்காங்க. கிறிஸ்மஸ்னால இது நடக்குதா இல்லை எதுக்கு நடக்குது தெரியலையே. இங்கே பாருங்க எவ்வளோ வண்டி, எவ்வளோ ஆளுங்க. எதுக்கு தனித்தனி வண்டி? என்ன பண்ணுறாங்க? ஏதோ பண்ணுறாங்கங்க, நானே தெரியல. சரி அவங்க சாமி அவங்க கும்பிட்றாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம். அப்படியே போகலாம் நம்ம. ஐயோ இருட்டாயிடுச்சு. இந்த கூட்டத்தை தாண்டி இருட்டாயிட்டே போகுதுங்க. ஓ ஷிட். அப்படியே போகலாம். கொச்சின் போகுதா அந்த ரோடு தெரியலையே. இருங்க பார்ப்போம். எஸ் கொச்சின் போகுது. கொச்சினுக்குள்ளே தான் போகிறோம். அப்படியே அவங்க எல்லாத்தையும் அப்படியே பேசி லூலு மாலு கூப்பிட்டு போயிடலாமா? ஆனால் வருவாங்களான்னு தெரிலிங்க. எல்லாத்தையும் கேட்டால் நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரலாம், காலையில் வந்துட்டு கூட சாயந்தரம் போகலாம், அது பக்கம் தான், கோயம்புத்தூர் வந்துக்கிறாங்க. 5 கிலோமீட்டருங்க. 5 மணி நேரம் ட்ராவலுங்க. 5 மணி நேரம் அது வந்து பக்கங்கிறாங்க. ஏன்டா எல்லாம் ஹை பீமே போட்டு வரீங்க? இந்த கலர் டிஆர்எல்லே இவ்வளோ பவராக இருக்குது. சரிங்க, நான் இன்னும் பக்கத்தில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. எங்கே இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட் சொல்லுவாங்களே, அங்கேயும் வந்துச்சுங்க. அதுதான் இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்டு. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், மீன் லைவாக வச்சுருக்காங்க. இப்போ தான் பிடிச்சிருப்பாங்க போல். எல்லாம் துள்ளிக்கிட்டு இருக்கு. ஒரு பறவை வர மாட்டேங்குச்சு இதில். ஒரு பறவை எப்படின்னு இதில் மாட்டினுச்சு. ஐயோ பறக்க மாட்டேங்குது, தண்ணியில் நனைஞ்சு போச்சு. இதுதாங்க இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட்டு. வாவ் 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 வாவ். லடாக் ஃப்ளாக்லாம் கட்டியிருக்காங்க. இன்னும் எல்லா கண்ட்ரி ஃப்ளாகும் இருக்கும். ஓ இங்கேயும் கயாக்கிங் பண்ணலாம் போல்.
இதையும் நான் வந்து பார்க்கணுன்னு நினச்சேங்க. ஒரு இதுவும் பார்த்தாச்சு, சைனீஸ் ஃபிஷ்ஷிங் நெட். இதுதான் சைனாவில் எப்படி வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பண்ணுறாங்களோ, அதனால் இதுக்கு வந்து இது ஒரு பேர். கொச்சின் எவ்வளோ தூரம்? 3.5 கிலோமீட்டர். கொச்சின் சிட்டிக்குன்னு 3.5 கிலோமீட்டர். ஃப்ரெண்ட்ஸ், கொச்சின்லேருந்து கிளம்பியாச்சு. இன்னும் 2 மணி நேரம் 35 நிமிஷம்னு காட்டுது. பரவாயில்ல, 2.5 மணி நேரம் தான் காட்டுது. போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்டிமேஷன் டைம் பார்த்திங்கன்னா 10:54 காட்டுது. நாம் எப்படியும் 10ன்னா நம்ம இன்னும் சாப்பிடணும், அதுதான் முக்கியம். அப்புறம் அப்படியே போக வேண்டியதான். உங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரியுதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு இருட்டிடுச்சு. உங்களுக்கு வருஷம் லைட்லாம் போட்டிருக்கேன், எக்ஸ்ட்ரா லைட்டு. ஃபாக் லைட் நான் வர்க்காலா ட்ரிப் வரதுக்குள்ளே போகணுன்னு நினச்சாங்க, அது மறந்து போயிட்டேன். சரிங்க, அடுத்த ட்ரிப்புக்குள்ளே இன்னொரு 2 ஃபாக் லைட் எக்ஸ்ட்ரா போட்டுருவேன். ஆக்சுவலாக ஃபாக் லைட் போடுறதும் தப்பு தான். தப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன ரோட்டில் வந்து ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு கண்ணு தெரியாது நீங்கள் ஹெவி லைட் போட்டிருந்தீங்கன்னா. ஆனால் இந்த மாதிரி ஹைவேஸில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எப்பயுமே இருக்கிறது தான் வந்து கரெக்டு. ஏன்னா நம்மளால் அவங்களுக்கு ஹர்ட் ஆகி கண்ணு ஹர்ட் ஆனிச்சுன்னா ஆப்போசிட்டில் என்ன வருதுன்னு தெரியாது. அப்புறம் போய் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆக கூட சான்சஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு பிடிச்ச அந்த குதிரன் டனலுக்கு வந்தாச்சு. வீடியோ எடுக்க சொன்னேன் என் தம்பியை. இது தாங்க வேறு லெவலு, செம்மையாக இருக்குது பாருங்க. வாவ், வேற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குங்க இந்த டனலு. வேற மாதிரி எக்கோ அடிக்குது சூப்பராக. எக்ஸாஸ்ட் மட்டும் போட்டிருந்தா நாம் தான் இங்கே வேற லெவலில் இருந்திருக்கோம். போராறு பாருங்க பிச்சுக்கிட்டு. இந்த ஃபீல் செம்மையாக இருக்குங்க, இந்த டனல் ஃபீலு. அவ்வளோதாங்க, நம்ம ட்ரிப்பு முடிய போகுது. பாலக்காடுக்கிட்டே வந்தாச்சு. நாங்கள் நெக்ஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க டெஸ்டினேஷனுக்கு போக வேண்டியதான். என் தம்பி மட்டும்தான் நான் லாங் ட்ராவல் பண்ணணும் பாவம். இன்னும் சேலத்துக்கு இங்கேருந்து 200 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. அப்புறம் பெங்களூர் போகணும். நாங்கள்லாம் பரவாயில்ல, கோயம்புத்தூர் தான். நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் காலேஜ் போக சொல்லணும். பேட்டரியில் தீர்ந்து போச்சுங்க, பாதியிலேயே பேசிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், ட்ரிப்பு முடிஞ்சது. எல்லாம் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதான் சாப்பிட்டுட்ருக்கோம். சார், எப்படி இருந்துச்சு ட்ரிப்பு? நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன 3 days 4 days ஸ்டே பண்ணணும். மினிமம் 3 days ஸ்டே பண்ணணும். நல்லா போகிற மாதிரி இருந்தோம். கருவாடு பேசியா? நான் ஏன் பேச ஆடியன்ஸ்க்கு தான் சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, ஏதோ ஒன்று சொல்லு. நம்ம கருத்துங்க. என் கிள்ளினா வந்ததில்ல. ஐயோ, கிள்ளினாலாம் வந்துடாதீங்க. எல்லாம் வந்தீங்கன்னா தனித்தனி பைக்கில் வாங்க. அதெல்லாம் அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. அவ்வளோதான். நான் நிறைய வீடியோலேயே பேசிட்டேன். என்கிட்ட கேட்டேன். ஒர்க்கெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு நாள் தான் பத்தலை ஸ்டே பண்ணது. 2 days ஸ்டே மாதிரி வரும். நைட் எல்லோரும் போய் தூங்க. நீ சொல்லியா? ஏன் யூடியூபர் நான், நீங்கள் ஏன் பேச என்னன்னு தெரியல. செம்ம டயர்டாக இருக்கு. நல்லா இருந்துச்சு, ஒர்க்கில் நல்லா இருந்துச்சு. எனக்கு 2வது டைம், அதனால் எனக்கு பெருசாக தெரியல. நீ பேசுறது அதில் கேட்கணும், சத்தமாக பேசு. என்ன பேசுறது இல்லையா? சப்ஸ்கிரைப்
டூ மஸ்டாங் தினேஷ் இல்லை சேனல். பரவாயில்ல சொல்லு கட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. சரிங்க, அவனுக்கு வந்து பேச வரல, கொஞ்சம் கூச்சப்படுறான். கட் பண்ணிடுங்க கட்டா சொல்லி கட் பண்ணிடுறேன். இதுதான் போட போகிறேன் இப்படி. சரிங்க, அவ்வளோதான், இந்த ட்ரிப் முடிஞ்சுது. பாலக்காடு வந்துட்டோம் நாங்கள். மீண்டும் வேறு ஒரு விலாகில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வந்தீங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஹோட்டலுக்கு வந்து அவன் டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டு வந்தான். அப்படியே கொஞ்சம் சுற்றி காட்டுங்க, அவங்களே புரிஞ்சு. சரிங்க, டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இந்த ட்ரிப்பு முடிஞ்சுது. இப்போ தான் அன்னபூர்ணா ஹோட்டல் முன்னாடி சாப்பிட்டோம், அன்னபூர்ணா ஹோட்டலில். அவ்வளோதான், அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டுதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபுல்லாக நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் கண்டென்ட் போட முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம ஒர்க்குக்கும் போயிட்டுருக்கோம். எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி தான் கொஞ்சம் பண்ண முடியும். இது எடிட் பண்ணுறது அது இதுன்னு எக்கச்சக்கமான வேலைங்க. எல்லாமே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வீடியோ வரும். இந்த வீடியோ வந்து எத்தனாவது பார்ட்டாக வரும்னு தெரில. எல்லா வீடியோவும் பார்க்கணுன்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்போம், அதில் போய் பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். அதில் நம்ம இன்றைக்கி 5 பேர் வந்து ட்ரிப் போனோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ட்ரிப் முடிச்சாச்சு. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் காலில் சின்ன காயம் ஆகிடுச்சு. அதுவும் ஒன்றும் பெரிய அடி இல்லை. ஓகேங்க, அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். மீதியெல்லாம் திரும்ப அடுத்த விலாகில் மீண்டும் சந்திப்போம். அடுத்து நம்ம எங்கே போகணும் நமக்கு தெரியல. திரும்ப நெக்ஸ்ட் மந்த் தான் ட்ரிப்பு பிளான் போடுவோம். அதில் வந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். ஓகேங்க, டாட்டா பாய் பாய் பாய், டேக் கேர், பாய்.